கார பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 டம்ளர், புழுங்கரிசி 1 டம்ளர், 1/4 டம்ளர் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் மட்டும் அரைச்சி 6 மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சிடணும். சின்ன வெங்காயம் தேவையானது கொஞ்சமாக, மல்லி இலை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தாளிக்க கடுகு, தேங்காய். இதுதான் தேவை கார பணியாரத்துக்கு. எண்ணெய் ஊற்றிக்கணும், நல்லெண்ணெய். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகை போட்டு பொரி விடணும். கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், அடுத்தது பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரொம்ப வதங்கக்கூடாது, சும்மா 1-2 வதங்கினா போதும். தேங்காய், மல்லி இலை, வதங்கியாச்சு. அப்படியே பவுலில் கொட்டி கிண்ணத்தில் கொட்டிட்டு அடுத்து பனியார கல்லில் அடுப்பில் வச்சுட்டோம். வச்சுட்டு மாவை ரெடி பண்ணணும். இந்த மிக்ஸோடு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். குழியில் எண்ணெய் ஊற்றணும். காஞ்சிச்சு எண்ணெய், கல்லும் காஞ்சிச்சு. ஒவ்வொன்றா ஊற்றணும். சிம்மில் வச்சுக்கணும் கல்லை. மூடியை போட்டு வச்சிடணும். நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. அப்புறம் மறுபக்கத்தை அப்படியே திருப்பி போடணும். பொன்னிறமாக வந்துருச்சு. ரொம்ப கருகுடாமல் அப்படியே எடுக்கணும். வெந்துருச்சு. கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தொட்டுக்க வெங்காய சட்னி, 2 வெங்காயம், 1 தக்காளி, பூண்டு, புளி கொஞ்சம், காஞ்ச மிளகாய் கொஞ்சம் வச்சு அப்படியே அரைச்சி தாளிக்கலாம் கூடாது. அப்படியே பச்சையாக அப்படியே சாப்பிடணும்.